ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால், குட்டிபுரத்தில் ஒரு கோயில் இருக்குது, மானூர் இதில். அந்த கோயில் வந்து ரொம்ப கிருஷ்ணர் கோயில், கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு வருஷம் கழித்து இப்போ தான் பார்க்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போனால் ஒரு ரொம்ப பள்ளத்துக்குள்ளே இருக்குது. காலேஜும் மலையில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் உள்ள பள்ளத்தில் இருக்குது. காலையில் எழுந்துச்சி நடந்து போனோம். அப்போ தான் அங்கே எல்லோரும் எந்திரிச்சு வாசல் கூட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வெளியிலலாம். அப்புறம் இது வந்து பயங்கர இறக்கம். நான் வேறு காலுக்கு நல்லா குளிச்சுட்டு எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு போயிட்டேன். செருப்பு பயங்கரமாக வழுக்கிட்டே இருந்தது. எப்படியோ சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக நடந்து போனேன். நான் அவங்க முன்னாடி போயிட்டு இருந்தாங்க, நான் ஸ்லோவாக போயிட்டு இருந்தேன். கோயில் தான் கோயில், ரொம்ப பழைய காலத்து கோயில் இது. காலையில் இருந்துச்சு அந்த குருவியோட சத்தம் பயங்கர காடாக இருக்கும். அந்த ஏரியாவில் 1-2 வீடு அப்படி தான் இருக்கும். ஆனால் செம்மையாக இருந்துச்சு. காக்காலாம் காலையில் அந்த குருவி சவுண்டு நல்லா இருந்துச்சு. ஒரு வருஷம் அடுத்த மாதம் கம்ப்ளீட்டே ஒரு வருஷம். നേരത്തെ എണീറ്റുകൊണ്ടാണോ ഭയങ്കര വിശക്കുന്നു. அப்படியே பேசிக்கிட்டே போனோம். பார்த்தா அந்த சைடு போனால் ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்துச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய காலத்தில் உள்ள பில்டிங். இது குளம். இது வந்து எப்படி கட்டியிருப்பாங்க, ஆனால் இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்கும். கோயில் இதுதான், கிருஷ்ணர் கோயில் தான் இது. ஆனால் இங்கே சொல்கிறது வந்து தேவி கஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரதானம் வந்து கிருஷ்ணர் தான் ஃப்ரெண்டில் வச்சுருப்பாங்க. கோயிலுக்குள்ளே போகலாம். இப்போது வந்து நம்ம இங்கே உள்ள கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து சும்மா ஓப்பனில் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்படி தாண்டி போகிற மாதிரி தான் இங்கே உள்ள கோயில்களில் இருக்கும். இந்த பாருங்கள், கட்டை மாதிரி வச்சுருப்பாங்க. இது தாண்டி தான் நம்ம போகணும். உள்ள போனால் இது வந்து சூலூரில் பகவதி அம்மன் கோயில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு போன உடனே பகவதி கஷேத்திரம், அதுக்கு பக்கத்தில் விநாயகர், அங்கிட்டு பின்னாடி வந்து ஐயப்பன், அந்த மாதிரி இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான். இது அதே மாதிரியே இருந்தது இந்த கோயில் பார்க்குறதுக்கு. ஒரு சூலூர் பகவதி அம்மன் கோயில் போயிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே வந்து இதுதான் கிருஷ்ணர் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இது வந்து சைடில் வந்தோன்னா இங்கே வந்து தேவியோட இது இங்கே வச்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.